கன்னிராசி அன்பர்கள் கடனால் தத்தளித்து பல பேர் நகையை விற்று வெளியே வந்தவர்கள். சொந்த வந்த உறவுக்காக வீட்டை விற்று கடனை அடைத்தவர்கள் பல பேர். சார் ஏன் சார் இப்படி நடந்ததுன்னு சொன்னால், அவ்வளோ பிரம்மாண்டமான வீட்டெல்லாம் விற்றுருக்காங்க. ரோட்டு மேலே வீடுங்க சார், கடை ஸ்தாபனங்கள். ஏனென்றால் கடன் தொழிலுக்காக ஏதோ ஒன்று தலைக்கு மீறி ஏறிய போனது. இப்போ இந்த ராசி கடன்லேருந்து மீண்டு வருவானா? நிச்சயமாக மீண்டு வருவீங்க. ஆனால் ஒரு சில இடமோ வீடோ இழக்க வேண்டிய வாய்ப்புண்டு. சார் வேறு வழி இல்லை, இழக்க முடியாதே, ஆல்ரெடி எல்லாம் இழந்துட்டோங்கிறவங்களுக்கு இறை வழிபாட்டில் அது உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அந்த மாதிரி பார்த்தா தான் எப்படி மீண்டு வருவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பணம் வரவுக்கு உண்டான அமைப்பை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். அப்படி பண்ணலாம். இப்போ கடன் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை, பார்த்து கட்டுக்குள் வைங்க. தேவையற்ற கடன்கள் வேண்டாம். இப்போ இன்னும் இந்த ராசி இடம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், பர்சனல் லோன் போடுறேன்னு வந்து நிற்குது. குறிப்பாக இந்த ராசி என்ன பண்ணிடுதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்கிடுறாங்க. சார் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாமல் கடனை வாங்கி பண்ணியது இவங்க தான். ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிட்டு அதை சமாளிக்க பர்சனல் லோன் போட்டு, இதெல்லாம் தேவையற்ற வேலைகள் இந்த ராசிக்கு. அப்படிலாம் பண்ணாதீங்க, வெளியே வாங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக டே ட்ரேடிங் செட் ஆகாத ராசி இது. டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அப்போ நிச்சயமாக பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய ராசி தான். இப்போ